ஹலோ பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் வேல்டெக் யூனிவர்சிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நான் ஆவடியில் இருக்கிற வேல்டெக் யூனிவர்சிட்டிக்கு டைரெக்டாக போய் விசிட் பண்ணி அங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், லேப் ஃபெசிலிட்டிஸ், சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், பிளேஸ்மெண்ட் டீட்டெயில், மெயினாக ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ரிவ்யூ கேட்டுட்டு வரலான்னு ஒரு பிளான் வச்சுருந்தேன். சென்னை ட்ரேட் சென்டரில் உள்ள எஜுகேஷன் ஃபேருக்கு நான் போகும்போது அங்கே வேல்டெக் யூனிவர்சிட்டி ஒரு ஸ்டால் வச்சுருந்தாங்க. நான் அங்கேயே போய் எல்லா டீட்டெயிலும் கேட்டுட்டு வந்துட்டு மெயினாக ஃபீஸ் டீட்டெயில். ஸோ வேல்டெக் யூனிவர்சிட்டிங்கிறது ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி. டீம்டு யூனிவர்சிட்டிலேயே இவங்க கேட்டகரி 1ல் வந்துடுறாங்க. இவங்க லாஸ்ட் இயர் NIRF ரேங்கிங், அதாவது 2025க்கு பார்த்தோம்னா 87th ரேங்கில் இருக்கிறாங்க. இவங்க 2017லேருந்து NIRF ரேங்கிங்கில் டாப் 100க்குள்ளே தான் இருக்கிறாங்க. சப்போஸ் நீங்கள் வேல்டெக் யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் போடணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் VTU-EEE அப்படிங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 400+ MOU வச்சுருக்காங்க, 3200 இண்டஸ்ட்ரி இன்ட்ராக்ஷன் இருக்குது, 600+ இன்டர்நேஷ்னல் டைப் பண்ணியிருக்காங்க, ₹70+ crore ரிசர்ச் ஃபண்டிங் இருக்குது, 280+ பேட்டன்ஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க, 70+ பேட்டன்ஸ் கிராண்ட் ஆகிருக்கு, 400+ ரெக்ரூட்டர்ஸ் இங்கே வர்றாங்க, 7 இண்டஸ்ட்ரி கொலாபரேட்டர் லேப்ஸ் அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்குது. இது எல்லாமே என்னென்னு உள்ள பார்க்கலாம். இவங்க ரேங்கிங் பார்த்தீங்கன்னா NIRFல 87th இருக்காங்க. யூனிவர்சிட்டி பேண்டில் வந்து 101 to 150. இது இன்னோவேஷனில் பார்த்தீங்கன்னா 11 to 50க்குள்ளே இருக்கிறாங்க. NAC அக்ரெடேஷன் பார்த்தீங்கன்னா A++ இருக்குது. அடுத்து இவங்க கோர்சஸ் எல்லாமே வந்து NBA அக்ரெடேஷன் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு நான் நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரேங்கிங் இவங்களோடது என்னென்னது இருக்குன்னு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒய் வேல்டெக், இவ்வளோ காலேஜ் இருக்கும்போது நான் ஏன் வேல்டெக்கை வந்து செலக்ட் பண்ணணும்னா, ஒன் ஆஃப் தி டாப் ரேங்க்டு இன்ஸ்டிடியூஷன் இன் இந்தியா, அவுட்கம் பேஸ்ட் எஜுகேஷன், CBCS அதாவது சாய்ஸ் பேஸ்டு கிரெடிட் சிஸ்டம் இங்கே இருக்குது. ப்ரொஃபஸர்ஸ் எல்லாமே ஹைலி குவாலிஃபைடு அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன். இண்டஸ்ட்ரி கொலாபரேட்டர் சென்ட்ரலைஸ்டு ப்ரோக்ராம் இருக்குது. ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரட்டரி அண்ட் ரிசர்ச் ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்க. ரெடினஸ் ஃபார் தி ஃபியூச்சர் பிளேஸ்மெண்ட், அப்ராட் ஸ்டடிக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க. இன்டர்ன்ஷிப்பு இங்கே நிறைய இருக்குது. ஆண்டர்பிரினர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிக்குமே நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இங்கே அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் போடலாம், www.veltech.edu.in. ஸோ இதில் போய் நீங்கள் அவங்க கேட்குற இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு 950 நீங்கள் பே பண்ணலாம். ஸோ இது சப்போஸ் ஆஃப்லைன் அப்ளிகேஷனாக நீங்கள் வந்து 950 ருபீஸை DDA எடுத்து நீங்கள் அனுப்பணும். எந்த நேம்க்கு எடுக்கணும்னு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. வித் ரெக்வஸ்டேஷன் லெட்டர் கண்டெய்னிங் தி அப்ளிகண்ட் ஃபுல் அட்ரஸ். ஸோ இப்போ ஆஃப்லைனை விட ஆன்லைனில் நம்ம ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வேல்டெக்கில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அங்கே கொடுக்குற கோர்சஸ். ஸோ இவங்க நிறைய கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. CSE எடுத்தால் அதுக்கு ரிலேட்டடாக மைனர் டிகிரி என்ன பண்ணலாம், ECE எடுத்தால் அதுக்கு ரிலேட்டடாக மைனர் டிகிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை 3 டைப் ஆஃப் பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்கூல் ஆஃப் கம்ப்யூட்டிங். ஸோ பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் தான் ஸ்கூல் ஆஃப் கம்ப்யூட்டிங். ஸோ இதில் என்னென்ன ஸ்பெஷலைசேஷன் வச்சுருக்காங்கன்னா AI/ML, AIDS, AI அண்ட் ரோபோட்டிக்ஸ், அனிமேஷன் அண்ட் கேம் டிசைன். ஸோ கேம் டிசைனுங்கிறது இங்கே ரொம்ப யூனிக்கான கோர்ஸாக இருக்குது. பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், பிளாக் செயின் டெக்னாலஜி, பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம், கிளவுட் கம்ப்யூட்டிங், சைபர் செக்யூரிட்டி, IoT அண்ட் அன்மேன்டு வெஹிக்கிள்ஸ், குவாண்டம் கம்ப்யூட்டிங். நெக்ஸ்ட் பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இன் டேட்டா சயின்ஸ். நிறைய இடத்துல AIDS வரும், இங்கே DS மட்டும் தர்றாங்க. அதுக்கப்புறம் பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. CSEல நிறைய ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. பட் IT அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்குள்ளேயுமே ஸ்பெஷலைசேஷன் தர்றாங்க. AI/ML, கிளவுட் கம்ப்யூட்டிங். இந்த 2 ஸ்பெஷலைசேஷனை நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நீங்கள் எடுத்தீங்கன்னா தர்றாங்க. இது போக சப்போஸ் நீங்கள் இந்த ஸ்கூல் ஆஃப் கம்ப்யூட்டிங்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிங்கன்னா இது போக மைனர் டிகிரி நீங்கள் என்னென்ன ஃபீல்டில் மைனர் டிகிரி பண்ணலான்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் EEEல எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல் டெக்னாலஜி, ரெனியூவபிள் எனர்ஜி சோர்சஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ஆட்டோமேஷன் அண்ட் ரோபோட்டிக்ஸ், அடிக்டிவ் மேனுஃபேக்சரிங், ECEல ஸ்மார்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, ஸ்மார்ட் ஆட்டோமேஷன், செமிகண்டக்டர் டெக்னாலஜி, IoT, 5G அண்ட் பியாண்ட். இது போக மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் கோர்ஸ் வச்சுருக்கதே ரொம்ப வந்து யூனிக்காக இருக்குது. நீங்கள் கம்ப்யூட்டர் படித்தாலும் மெக்கானிக்கலில் ஒரு நல்ல ஒரு மெயினான சப்ஜெக்ட் எடுத்து படிக்கலாம். நீங்கள் EC எடுத்தாலும் நீங்கள் மெக்கானிக்கல் படிக்கலாம், நீங்கள் மெக்கானிக்கல் எடுத்தாலுமே வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் படிக்கலான்னு அவங்களே கீழே நமக்கு வந்து சாய்ஸஸ் கொடுத்துருக்காங்க. தென் ஸ்கூல் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷனில் பிடெக் பயோமெடிக்கல் டெக்னாலஜி, அதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் ஹெல்த் கேர்,
பிடெக் பயோடெக்னாலஜி ஸ்பெஷலைசேஷன் இன் ஃபுட் அண்ட் ப்ரிசிஷன் அக்ரிகல்ச்சர் ரீஜென்ரேட்டிவ் மெடிசன் அண்ட் ஹெல்த். அதுக்கப்புறம் பிடெக் இசிஇயில் ஸ்பெஷலைசேஷன் இன் ஏஐடிஎஸ் ஏஐஎம்எல், இசிஇயில் சைபர் செக்யூரிட்டி, இசிஇயில் ஐஓடி, இசிஇயில் இன்டகிரேட்டட் சர்க்யூட் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் ட்ரிபிள்இயில் வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம் இவி ஸ்பெஷலைசேஷன் தராங்க. ஸோ இந்த ஸ்கூல் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் படிக்கிறவங்களுக்கு மைனர் டிகிரியாக என்ன தர்றாங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் ஏஐஎம்எல் சிஎஸ்சி. இது நீங்கள் இசிஇ படிச்சுட்டு மெக்கானிக்கல் படிக்கணும்னா ஆட்டோமேஷன் அண்ட் ரோபோட்டிக்ஸ் அடிக்டிவ் மேனுஃபேக்சரிங் தராங்க. அதுக்கப்புறம் தேர்ட் ஸ்கூல் என்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் மெக்கானிக்கல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ பிடெக் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இதில் ஸ்பெஷலைசேஷன் ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ், ஏஐஎம்எல், ப்ராடக்ட் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட், அன்மேன்டு ஏர்கிராஃப்ட் சிஸ்டம். பிடெக் சிவில் இன்ஜினியரிங்கில் கம்ப்யூட்டர் எய்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஜினியரிங். அதுக்கப்புறம் பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ், மெக்கட்ரானிக்ஸ், எனர்ஜி மேனேஜ்மெண்ட். ஸோ இது வந்து ஸ்கூல் ஆஃப் மெக்கானிக்கல் அண்ட் கம்ப்யூட்டிங். ஸோ நீங்கள் இந்த இதில் படிச்சிங்கன்னா நீங்கள் மைனர் டிகிரி எதெல்லாம் பண்ணலான்னா சிஎஸ்சி சைடு மெக்கானிக்கல் நீங்கள் போகணுன்னு நினச்சிங்கன்னா ஏஎம்எல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்கலாம். இல்லை நீங்கள் ட்ரிபிள்இயில் போகணுன்னு நினச்சிங்கன்னா இவி டெக்னாலஜி ரெனியூவபிள் எனர்ஜி சோர்சஸ். இல்லை நீங்கள் இசிஇ சைடு மெக்கானிக்கல் சிவில் படிக்கிறவங்க நீங்கள் இசிஇ போகணுன்னு நினச்சிங்கன்னா ஸ்மார்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, ஸ்மார்ட் ஆட்டோமேஷன், செமிகண்டக்டர் டெக்னாலஜி, 5G அண்ட் பியாண்ட் ஐஓடி இதெல்லாம் நீங்கள் படிக்கலாம். இல்லை நீங்கள் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் நீங்கள் மெக்கானிக்கல் எடுத்துகிட்டு இல்லை சிவில் எடுத்துகிட்டு பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் போகணுன்னு நினச்சிங்கன்னா பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ். ஸோ இதை நீங்களாம் படிக்கலாம். இசிஇயில் ஸ்பெஷலைசேஷன் சைபர் செக்யூரிட்டி இதெல்லாம் வந்து ரொம்ப யூனிக்காக தர்றாங்க. யாருக்கா அந்த காலேஜ் பற்றி திங்கிங் இருந்துச்சுன்னா காலேஜை விசிட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அந்த காலேஜை மிஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் ஸ்காலர்ஷிப் பார்த்தீங்கன்னா அவங்க மெரிட் ஸ்காலர்ஷிப் ஃபார் எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் தர்றாங்க. நான் டிஸ்பிளே பண்ணுறேன் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஃபார் எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் phase 1, phase 2, phase 3 டிஸ்பிளே பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி படிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்குமே வந்து அவங்க ஃபீஸ் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஏசி ரூம், நான் ஏசி ரூம் இருக்குது, சிங்கிள், டபுள், ட்ரிபிள், 4 in 1 room, 5 in 1 room கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்டான ரூம் ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுறது 1,08,000, அட்மிஷன் ஃபீஸ் 5,000 தரணும். அதுக்கப்புறம் ரீஃபண்டபிள் டெபாசிட்டாக 5,000 நீங்கள் பே பண்ணணும். சப்போஸ் நீங்கள் வந்து ஏசி இல்லை சூப்பர் டீலக்ஸ் இல்லை சிங்கிள் ரூமில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் இதை விட ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் தராங்க. சப்போஸ் நீங்கள் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் எழுதிட்டீங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினதுக்கப்புறம் உங்களுக்கு ரேங்க் அந்த அளவுக்கு வரலை, பட் உங்களுக்கு 12th கட் ஆஃப் நல்லா இருக்குது, ரேங்க் அந்த அளவுக்கு வரலை. இல்லை சில கேஸில் என்ன இருக்குன்னா உங்களுக்கு 12th மார்க் கம்மியாக இருக்கலாம், பட் நீங்கள் ரேங்க் நல்லா எடுத்துருக்கலாம். ஸோ 2 கேஸ் இருக்குது. அவங்க அதுக்கு அந்த 2 கேஸ்க்குமே எவ்வளோ ஸ்காலர்ஷிப்னு கொடுத்துருக்காங்க. 12th எடுத்த பர்சன்டேஜ் அதுக்கு எவ்வளோ ஸ்காலர்ஷிப், நீங்கள் சப்போஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா அதுக்கு என்ன ரேங்க் எடுத்தால் எவ்வளோ ஸ்காலர்ஷிப்னு இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 2ல் எது ஹையராக இருக்கோ அதுக்கு அவங்க ஸ்காலர்ஷிப் தராங்க. சப்போஸ் நீங்கள் 12th மார்க் கம்மியாக இருக்கீங்க ஆனால் ரேங்க் நல்லா எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை ஆகும். இல்லை நீங்கள் ரேங்க் கம்மியாக எடுத்துட்டீங்க பட் 12th மார்க் நல்லா எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை ஆகும். ஸோ அதை கொஞ்சம் குழம்பாமல் பார்த்துக்கோங்க. 9,500 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 32 crore ஒர்த் ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேம்பஸ் டு கார்பரேட் 2025 பார்த்தீங்கன்னா டோட்டலாக 1,697 பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 400+ ரெக்ரூட்டர்ஸ் வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே ஹையஸ்ட் சிடிசின்னு பார்த்தீங்கன்னா 47 lakh வாங்கியிருக்காங்க அமேசானில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க ரெக்ரூட்டர்ஸ் யாருன்னு கொடுத்துருக்காங்க. ஹையஸ்ட் சிடிசி வந்து 47 lakh. இண்டஸ்ட்ரி கொலாபரேஷன் அண்ட் MOU சைன்டு ஆசன்சர், ATOS, காக்னிசன், கேப்ஜெமினி, ஜென்பேட், HCL, ஹெக்ஸாவேர், matrimony.com, PTC, PwC, டெக் மஹிந்திரா, வெர்ச்சூசா, விப்ரோ இந்த மாதிரி கம்பெனிஸ் கூட மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அதாவது அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இண்டஸ்ட்ரி கொலாபரேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் ரிசர்ச்சுக்கு வந்து அவங்க நிறையா பண்ணுறாங்க. நான் அப்படியே டிஸ்பிளே பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லியிருக்காங்க. 850+ ஸ்டூடெண்ட்ஸ் அப்ராடுக்கு போயிருக்காங்க ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸ்க்கு. தென் 275+ கோர்சஸ் வந்து ஃபாரின் ப்ரொஃபஸர் சொல்லித்தராங்க. 40+ கண்ட்ரியில் இவங்க கனெக்டடாக இருக்கிறாங்க. 75+ யூனிவர்சிட்டியிலேருந்து
விசிட்டிங் ப்ரொஃபஸர் வராங்க. இங்கே ஜாயின்ட் டிகிரி, டியூயல் டிகிரி, ட்வின்னிங் ப்ரோக்ராம், இந்த விஐடி சவிதால பார்த்த மாதிரி இங்கே 2 வருஷம், ஃபாரினில் 2 வருஷம், அந்த மாதிரிலாம் வந்து இங்கே பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 450+ இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபாரின்லேருந்தும் இங்கே 450+ ஸ்டூடெண்ட்ஸ் வேல்டெக்கில் படிச்சிட்ருக்காங்க. 5 ஃபாரின் லாங்குவேஜ் கோர்சஸ் தராங்க. 1000+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹையர் எஜுகேஷன் அப்ராட் பண்ணுறாங்க. 210+ MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் ஆஃபராக 50 LPA வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 100% ஸ்காலர்ஷிப். ஸோ வேல்டெக்லேருந்து ஒரு ஸ்டூடெண்ட் கவர்மெண்ட் ஆஃப் தைவான் ஸ்காலர்ஷிப் ஸ்பான்சர் பண்ணி இப்போ தைவானில் படிச்சுட்டு இருக்காங்க. 100% ஸ்காலர்ஷிப் கவர்மெண்ட் ஆஃப் தைவான் ஸ்பான்சர் பண்ணி அவங்க அங்கே படிக்கிறாங்க. ஸோ இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து யுனிவர்சிட்டி ஆஃப் நோட்ரிடாமி இங்கே அவங்க PhD பண்ணிகிட்ருக்காங்க வித் 97 lakh ஸ்காலர்ஷிப் ஃபண்டு வந்து அவங்க பே பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 600+ ஆஃபர் எவ்ரி இயர் இங்கே வருது. எதுக்குன்னா ரிசர்ச், இன்டர்னுக்கு, கோர்ஸ் ஒர்க்குக்கு, ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கு, நெக்ஸ்ட் ஹையர் எஜுகேஷனுக்கு வருது இங்கே. நெக்ஸ்ட் இங்கே சம்மர் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ சம்மர் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா 1 to 4 weeks இருக்கும். பேமெண்ட் பண்ணி சம்மர் கேம்ப் நடக்கும். இங்கே என்னென்ன சம்மர் கேம்பில் கற்றுக்குவாங்கன்னா இன்டர் டிசிப்ளினரி, கல்ச்சரல் ட்ரிப்ஸ், நியூ ஃபுட்ஸ், எக்ஸர்ஷன்ஸ், இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் ஆல் ஓவர் தி வேர்ல்டு. இந்த சம்மர் கேம்புக்கு ஆல் ஓவர் தி வேர்ல்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரிசர்ச் இன்டர்ன்ஷிப் தராங்க. ஹையர் எஜுகேஷன் பற்றி டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க. செமஸ்டர் ப்ரோக்ராம் அப்ராடும் படிக்கிறாங்க பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே என்னென்ன ஃபாரின் லாங்குவேஜ் சொல்லி தராங்கன்னா ஃப்ரெஞ்சு, ஜெர்மன், ஸ்பானிஷ், சைனீஸ், ஜாப்பனீஸ் இதெல்லாம் இங்கே இருக்குது. இந்த காலேஜுக்கு நான் விசிட் பண்ணலை, அதனால ஸ்டூடெண்ட் ரிவ்யூ எனக்கு என்னன்னு தெரியல. யாராவது விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே இன்டர் டிசிப்ளினரி ப்ரோக்ராம் இங்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. உண்மையே ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் அப்படி தான் ஒரு காலேஜுக்கு போனேன், சூப்பராக இருக்கும், அப்படி இருக்கும், யாரை பார்த்தாலும் டாப் 20 காலேஜில் வந்து அந்த பேரை வச்சுருக்காங்க. பட் நான் நேரில் போனப்போ ரியாலிட்டி வந்து டாப் 20க்குள்ளே அந்த காலேஜ் வரவே வராது. பட் நிறையா வந்து இப்போ கெரியர் எக்ஸ்பர்ட்னு யூடியூப்பில் பேசுகிறவங்களாம் டாப் 20க்குள்ளே அந்த காலேஜ் வச்சுருக்காங்க. ஸோ எப்போயுமே சொல்கிறது ஒன்றா தான் இருக்குது, நம்ம நேரில் பார்க்கும்போது வேறு மாதிரி இதுக்கு சினாரியோ. நீங்கள் இன்டர் டிசிப்ளினரியாக படிக்கணும்னா கண்டிப்பாக இந்த கோர்சஸ்காண்டியே நம்ம போய் சேரலாம். ஏன்னா பிளேஸ்மெண்ட்டும் கொஞ்சம் நல்லா தான் கொடுக்குறாங்க. பட் இது உண்மைக்கே அங்கே எக்ஸிக்யூட் பண்ணுறாங்களான்னு கொஞ்சம் பார்த்து செக் பண்ணிவிட்டு சேரது நல்லது. இப்போ வந்து ஃபீஸ் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இங்கே அப்படியே வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். நான் அங்கே ஸ்டாலில் ஃபீஸ் டீட்டெயில் கேட்கும்போது அவங்க எனக்கு ஒரு இதை ரெஃபர் பண்ணி சொன்னாங்க. நான் ஒரு ஃபோட்டோ காப்பி எடுத்துக்கிட்டான்னு கேட்டு நான் அதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அதை அப்படியே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன கோர்ஸ் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் ஃபீஸ் டீட்டெயிலை தெளிவாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வீடியோவில் வேல்ஸ் யூனிவர்சிட்டி, ஹிந்துஸ்தான் யூனிவர்சிட்டி, கிரசன்ட் யூனிவர்சிட்டி, GRT ஓட இன்ஜினியரிங் காலேஜ், மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஸோ இந்த காலேஜஸோட ஃபீஸ் டீட்டெயில், அதுக்கப்புறம் நாங்கள் விசிட் பண்ணப்போ என்கிட்ட சொன்ன அந்த கோர்ஸ் டீட்டெயில், மற்ற டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வரும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். ஸ்டே டியூன்டு. தேங்க்யூ.